பார்த்தீரா மாமா, இந்த யாதவர்களின் வைபவம், ஐஸ்வர்யம், அலங்காரம் நம்மை விட பிரமாதமானவர்கள் என்று காட்டிக்கொள்ளவே செய்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. அதற்கு சந்தேகமா துரியோதனா? இந்த கல்யாணத்தை கிருஷ்ணன் பொறுப்பேற்று நடத்தும் போதே நினைத்தேன் இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வான் என்று. என்னதான் செய்தாலும் உன் ஐஸ்வர்யத்திற்கு முன்பு இதெல்லாம் எம்மாத்திரம். பிரமாதமாமா, வெகு பிரமாதம். நன்றாக சொன்னீர்கள். தனியானம் பிரபு, தனியானம் பிரபு. உங்களோடு கூட எங்களுக்கு என்ன மரியாதை, என்ன வரவேற்பு, என்ன சன்மானம். அரிதறிது புவி மேலே யாருக்கும் அரிது. அகில கண்ட மன்னரும் காண்பதும் அரிது. அமரேந்திரன் விரும்பினும் அவனுக்கும் அரிது. ஐஸ்வர்யம் இது போலே அடைவதும் அரிது. ஆஹா ஆஹா ஆஹா, தங்கள் சம்மந்திகளின் பெருமையை என்னவென்று சொல்வோம், எப்படி புகழ்வோம் பிரபு. மாமா, இது என்ன பிதற்றல்? பிரபு, நீர் பெரிய பண்டிதர் தானே ஒழிய அந்த பாண்டித்யத்திற்கு தகுந்த பகுத்தறிவு மாத்திரம் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன ஆமாம்? பிரபுக்களுக்கு முன்பு பிறரை பிரமாதமாக புகழ்வதா? ஏதோ தவறு, மன்னித்து விடுங்கள் பிரபு. ஏதோ பேச்சு வாக்கில உள்ளதை சொல். உள்ளதானாலும் நம்பாயாலேயே அவர்களை வாழ்த்தக்கூடாது. நாம் மாப்பிள்ளை சேர்ந்தவர்கள், எதிலும் திருப்தி அடையக்கூடாது. இது நன்றாயில்லை, அது நன்றாயில்லை என்று அவர்களை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இனிமேல் பாருங்கள் பிரபு, அந்த சம்பந்தியார்களை ஒரு கை பார்த்து விடுகிறோம். என் கல்யாணம், என் கல்யாணம், கும் 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 டும் 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 ஜம் ஜம் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம், உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம். கும் கும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம், உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம். பில்லாதி வீரர்களாம், தரணி குபேரர்களாம், கொள்ளை கொள்ளையாகவே சம்மந்திங்க வந்துட்டாரா. பில்லாதி வீரர்களாம், தரணி குபேரர்களாம், கொள்ளை கொள்ளையாகவே சம்மந்திங்க வந்துட்டாராம். அப்பப்பப்பப்பப்பப்பப்போ கும் கும் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம், உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம். அண்ண நடை சுந்தரியாம், மின்னலிடை பெண்ணிவளாம், அந்த நடை சுந்தரியாம், மின்னலிடை பெண்ணிவளாம், என்னை கண்ட மாப்பிளையும் ஏங்கி முட்டையாவானாம். ஐயோ கும் கும் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம், உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம். தாலி கட்ட வருவானாம், தாலி கட்ட வருவானாம், தழுக்கு காட்டி நிற்பேனாம், தாலி கட்ட வருவானாம், தாலி கட்ட வருவானாம், தாலி கட்ட வருவானாம். தத்தோம் தோம் தோம் தத்த தீம் 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 தத்த தோம் தத்த தீம் அடுத்தருவேன் இந்தருவேன் தருவேன் 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 தனி தப்ப கட்டி தாலி கட்ட வருவானாம். தாலி கட்ட தாலி கட்ட வருவானாம், தழுக்கு காட்டி நிற்பேனாம், தலையில் இருக்கும் துகிலை நீக்கி சப்தமாய் விளையாடுவானாம். தாத்தா, என்னப்பா என்ன? நாம் தற்போது விடுதியில் வந்து இறங்கி விட்டால் போல் தானே? இறங்கினார் போல் தானப்பா, பூர்த்தியா இறங்கினார் போல் தான். எங்கே வந்த உடனே கல்யாண பெண்ணை காட்டுவதாக சொன்னீர்கள்? இதோ இப்போதே வரவழைக்கிறேன். அம்மா, மணமகளை நீ பார்க்க விரும்புவதாக சொல்லி அனுப்புகிறேன்.
சந்தோஷமாக ரேவதி தேவியார் அனுப்பி வைப்பார்கள். சரி, நானும் பார்க்கலாம் என்றுதான் பிரியப்படுகிறேன். என்ன இருந்தாலும் சின்ன சிறுசு இல்லையா? பையன் எதிரில் வர வெட்கப்பட்டால் வீரபத்தினியாவது எப்படி? தாத்தா, அந்த பெண் என்னை பார்ப்பது மட்டுமல்ல, அவள் பவளவாயை திறந்து என்னிடத்தில் பேசவும் வேண்டும். இனி என் வார்த்தைக்கு மறுப்பேதப்பா. எனக்கு தெரியாதா? இன்னும் என்னம்மா, இப்போதே சொல்லி அனுப்புகிறேன். அது உங்கள் இஷ்டம். மகா புத்திசாலி அம்மா நம் யுவராஜராஜர். அவக்கு 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 நாம் கல்யாண காரியஸ்தர்கள் சம்பந்தங்களோடு சச்சுரவு வைத்துக் கொள்ளக்கூடாது. என்னையா கல்யாண காரியஸ்தர்கள் நீங்கள் சுத்தம் அண்ணாங்கட்டியா இருக்கின்றீர்களே. என்ன சுவாமிகளே, எங்கள் மரியாதையில் என்ன குறை நடந்தது? குறவா? குறவுன்னு சாதாரணமா சொல்றீங்களா? வாங்க காட்டுறேன். ஏய்யா, இந்த மட்டரகமான கம்பளத்தையா எங்களுக்கு விரிப்பது? எங்கள் ஊரிலே வேலைக்காரனுக்கு கூட இதை போட மாட்டோம் ஐயா. உங்கள் அந்தஸ்து எங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமிகளே? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ரத்தன கம்பளம் வேண்டும். ஓ அப்படியே? எனக்கு ரத்தன கிம்பளம் வேண்டும். ஓஹோ, அப்படியே? ஓஹோ, அப்படியே என்ன? ரத்தன கிம்பளம் ஐயா, கிம்பளம். ஓ அப்படியே. வாய் கல்யாண காரியஸ்தர்களே, நீங்கள் என்னையா செய்கிறீர்கள் இங்கே? அங்கே நமக்கு வெஞ்சாமரம் வேண்டும், வீசுவதற்கு தஞ்சாவூர கன்னிகள் வேண்டும். என்ன பெருமை, என்ன உரிமை? என்ன பெருமை, என்ன உரிமை? பெருமை உரிமை என்னையா பிறத்தல்? யார் தெரியுமா? நம் வார்த்தையை புரிந்து கொள்ளாமலே கோபப்படுகிறீரே. எங்களிலே பெருமை என்றால் பிரமாதம் என்று அர்த்தம். பண்டிதரே, உமக்கும் வழங்கவில்லையா? விளங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே தாங்கள் விளக்கி விட்டீர்கள். அடுத்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். உரிமை என்றால் கௌரவம், அவ்வளவுதானே? அப்படியா? அப்போ இப்படி வாருங்கள். என்னையா இது? என் கௌரவத்திற்கு இந்த படுக்கையை விரிப்பது? இப்போ எனக்கு கிடுக்க வேணும். கிடுக்க கெடுக்க தானே கொடுத்துட்டா போகுது. பின்ன ஏன் நிற்கிறீர்கள்? போய் கொண்டு வாருங்கள். ஓ அப்படியே? ஓஹோ அப்படியே? ஓஹோ அப்படியே? கிடைக்கும் கிடைக்கும். உங்க பாட்டம்மா தான் இறங்கி வரணும். ஓ மாமியார் நமஸ்காரம். எழுந்திரம்மா, நீ என் மருமகளாவது மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, திருத்தராஷ்டிரன் மருமகள் தாங்கள், தங்கள் மருமகள் நான். மிக்க மகிழ்ச்சி. ஓ சரி தாத்தா, சகுரி தாத்தா நமஸ்காரம். மங்களம் உண்டாகட்டும். அப்படியே. ஓ, பார்வை சிதறம்படி இப்படி பளபளவென்று இருக்கிறதே. எல்லாம் உனக்காகத்தான் அம்மா. பார். ஐயோ, இவை நம்மை விட நளினமா இருக்கிறதே. தொட்டாலே தூள் தூளாகி விடுகிறது. இதை விட நல்ல நகைகள் எங்கள் வீட்டில் கொள்ளை கொள்ளையாக குவிந்து கிடக்கின்றன. ஆமாமா, செல்லமா வெட்கத்தை விட்டு இப்படி எல்லோருடனும் பழகுகிறாய். ரொம்ப சந்தோஷம். உன் அத்தான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுகிறானம்மா. வா, பார்த்து விட்டு வருவோம். நானும் தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அத்தானிடம் என்னை அழைத்து போக வேண்டும் என்றால் முதலில் உங்கள் வித்தையை என காட்ட வேண்டும். நல்ல பேத்தியம்மா நீ. இந்த தாத்தா உலக வித்தை எல்லாம் உணர்ந்தவன். அதில் எந்த வித்தையை காட்ட வேண்டும்? எந்த வித்தையும் எனக்கு எதற்கு? நீங்கள் எப்படி சொக்கட்டான் காய்களை உருட்டுகிறீர்கள் என்று ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆசை. உருட்டுங்கள், இல்லை என்றால் அத்தானை பார்க்க வரமாட்டேன். இந்த பேத்தி எப்போதும் இப்படித்தான். தாத்தாவுடன் சச்சரவு. சரி, ஒரு முறை உருட்டுகிறேன். சொல், எண்ணிக்கை என்னவென்று? 2. நான் ஜெயிக்கவில்லை என்றால் அத்தானை பார்க்க மாட்டேன். அப்படியான? இல்லை இல்லை இல்லை, உருட்டுங்கள். 2 தான். 1. இல்ல 2. ஆமா, 2 தான். 1 2 ஆனால் நீங்களும் ஜெயித்தது போல்தான், நானும் ஜெயித்தது போல்தான். தாத்தா, நன்றாக உருட்டினீர்கள். ஓ, அந்த வீரனும் சூரனும் என் அத்தான் தானே? போய் பார்த்து வருகிறேன். பாடி மீனா.
என்ன இந்த பெண்? வத்சலா கண் கட்டு வித்தை கட்டவளா அல்லது என் கண்கள் தான் கெட்டு விட்டதா? அதுவல்ல, இந்த பெண் நடை உடை பாவனையை பார்த்தால் பையன். எந்த பயமும் இல்லை. தங்கமே உன் போல தங்கப்பதுமையை எங்கெங்கு தேடியும் யாரும் இல்லை, எங்கெங்கு தேடியும் யாரும் இல்லை, உன்னை எப்பவும் எண்ணாத நேரம் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே உன் போல தங்கப்பதுமையை எங்கெங்கு தேடியும் யாரும் இல்லை. தூரனில் தூரனில் தூரம் தூரம் என்று சொல்லாதே துள்ளாதே சூழப்புலி போல யாரும் இல்லை. ஓம் ஓம் ஓ தூரம் தூரம் என்று சொல்லாதே துள்ளாதே சூழப்புலி போல யாரும் இல்லை. காதல் ஜோடி என் கல்யாணம் தூரம் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே உன் போல தங்கப்பதுமையை எங்கெங்கு தேடியும் யாரும் இல்லை. காதல் ஜோடி என் கல்யாணம் தூரம் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே. நிறுத்துங்க, போதும். போதும் போதும் என்று புள்ளியை வைக்காதே, ஒண்ணு கேட்ட மன்னன் வேணும் இல்லை. ஐயா, போதும் போதும் என்று புள்ளியை வைக்காதே, ஒண்ணு கேட்ட மன்னன் வேணும் இல்லை. இந்த பூமியில் என் போல ஆணும் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே உன் போல தங்கப்பதுமையை எங்கெங்கு தேடியும் யாரும் இல்லை. பூமியில் என் போல ஆணும் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே. அது சரி, பெரியவங்களெல்லாம் பெரியவன் சின்னவன் பேரை சொல்லி சொல்லி பெரியவன் சின்னவன் பேரை சொல்லி சொல்லி பேசுவதில் ஒன்றும் சாரம் இல்லை. ஓ பெரியவன் சின்னவன் பேரை சொல்லி சொல்லி பேசுவதில் ஒன்றும் சாரம் இல்லை. கொஞ்சம் ஆசை வச்சால் இன்பம் தீரும் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே உன் போல தங்கப்பதுமையை எங்கெங்கு தேடியும் யாரும் இல்லை. ஆசை வச்சால் இன்பம் தீரும் இல்லை. தங்கமே ஆசை தங்கமே ஞான தங்கமே அடி இங்கமே அடிக்கமே அடிமே அடிமே. என்னடா இது? வாருங்கள் சாமிகளே, வந்து பாருங்கள் சாமிகளே, வாருங்கள் சாமிகளே, பாருங்க சாமிகளே. சாமிகளே, அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. சொல்லுங்கள் ஐயா. இத பாருங்க, வடை அடை தேனி பூனி அப்பம் பப்பம் லட்டு ஜிலேபி இவை பட்சணங்கள். அப்படிங்களா? இத பாருங்க, புளியோதரை களியோதரை தத்தியோதரை சக்கரோதரை. இவை சித்திரான்னங்கள். அப்படிங்களா? இத பாருங்க, இது பாதம் பாயசம் சாதம் பாயசம் சப்பரிசி பாயசம் சாரப்பருப்பு பாயசம் இந்த மதுரசங்கள் பழரசங்கள். இது பானவதிகள். இத பாருங்க, வெண்டைக்காய் சுண்டக்காய் புடலங்காய் கல்யாண பூசணிக்காய். போய் நிறுத்தும், அடிக்கிட்ட பொரியல. இது காய்கறி. அது கிடக்கட்டும், முக்கியமான பதார்த்தம் எங்க ஐயா? ஓ அதுவா? கொண்டாரம் கொண்டாரம் இருங்க. என்ன கண்டு வரீங்க? நரமாம்சம் நரமாம்சம் நரமாம்சம். சிவசிவா சிவசிவா சிவசிவா. அங்க என்ன ராட்சசர்களா? அப்ப மனுஷனா இருந்தா என்னத்தான் வேணுங்கிறத சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. கல்யாண காரியஸ்தர்கள் என்று சுத்த கத்துக்குட்டிகளா வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அரச விருந்தில் அவசியமான பதார்த்தம் எங்கே ஐயா? அடாடாடாடாடா, சும்மா சுத்தி வளைக்காம வேணுங்கிறத சொல்லி தொலைங்க ஐயா. கீரை எங்கே? கீரை கிங்கிணி தேவியாரின் பிரசாதம், தமிழ்நாட்டு தாவரம். கீரை இல்லை என்றால் பிரபுக்கள் அரைப்பிடி சாரம் கூட தொடமாட்டார்கள் ஐயா, தொடமாட்டார்கள். ஓய்,
கீரை வகையின் பெருமை தெரியுமா உமக்கு? நன்றாய் தெரியும் சுவாமிகளே. காலை தின்னும் அகத்திக்கீரை கருமத்திற்கு உகந்த கீரை. கட்டு கட்ட கொண்டாரோம். வாருங்கள் சுவாமிகளே. கல்யாண சமையல் சாதம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்தார பஜ்ஜி அங்கே, சுந்தார சொஜ்ஜி இங்கே. அந்தார பஜ்ஜி அங்கே, சுந்தார சொஜ்ஜி இங்கே. சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேணி லட்டு, சுவையான சீனி புட்டு. ஜோரான பேணி லட்டு, சுவையான சீனி புட்டு. ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
கல்யாண காரியஸ்தரே கீரை தயாராகிவிட்டதா? சாப்பிடலாமா? சர்மா 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 புளியோதரை காரி, தயிர் சாதம் காரி, சேமியா பாயசம் காரி, தேங்காய் சாதம் காரி, போண்டா அதையுமா முழுங்கிட்டாங்க. ஒருவருக்கு கூட வைக்கல. இது நம்ம அவமானப்படுத்துறதுக்கு இந்த பசங்க செஞ்சிருக்கான். இத உடனே போய் சவுனி மாமா என்று சொல்லுவான். புறப்படு. ஆமா, பொண்ண பாத்தீங்களே, பொண்ணு பிடித்திருக்கா? கா என்னடா பழம் என்று சொல்லு. ஆஹா, அவளை கண்டேன், கண்டதும் காதல் கொண்டேன், இருக்கும் கற்கண்டாக நினைத்தேன், இந்த காணாமிர்தம் பொழிந்தேனடா சாரதி, பொழிந்தேன். அப்போ கல்யாண பொண்ணு பொண்ணு, மகா பொண்ணு, பெரியவர்கள் என்றால் எட்டி நின்று பேசுகின்றான். நாளை வரை பொறுத்திரு என்றான் சாரதி. நாளை வரை நான் எப்படியடா பொறுத்து? உங்களுக்கு என்னங்க பிரபு, இந்நேரம் அந்த அபிமன்யுவா இருந்தா அஸ்தனாபுரத்துல எல்லாம் இருப்பா. நன்றாய் சொன்னாய். என்னங்க அது? ஒன்றுமில்லை, இரண்டையும் ஒன்று சேர்த்தால் ஒட்டி கொள்ளும். இந்த அக்கிரமம் எல்லாவற்றையும் சென்று விட்டு நமக்கு வெறும் பாத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? சர்மா சர்மா சாஸ்திரி சர்மா சாஸ்திரி சாஸ்திரி சர்மா தோசை பாயசம். என்னையா இது? சூடு. சம்பந்திகளை பரிகாசம் செய்ய சொன்னால் என்னையே பரிகாசம் பண்ணுகிறீர்? உமக்கு ஏதாவது பேய் விடுத்து விட்டதா? இல்லையே. என்ன இல்லையே? விடுதிக்கு வந்ததிலிருந்து பார்க்கிறேன், உங்களுக்கு புத்தி மாறாட்டமாகவே இருக்கிறது. இனிமேலாகலும் ஒழுங்காக நடக்கவில்லையானால் உங்கள் தலைகளுக்கு எலுமிச்சம்பழ ஸ்தானம் செய்திருக்கிறேன். ஜாக்கிரதை. இது என்னது? கை கை கை. இது 5 விரல் கிள்ளு. கிம்பளம் வேணுமா? கிம்பளம். கிடுக்கே கிடுக்கே. கிடுக்க கிடுக்க கிடுக்க. இந்த சாப்பாட்டு விஷயம் மாயமா இல்ல மந்திரமா இந்திரஜாலமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணே, எல்லாம் மனப்பிராந்தி. மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டவெல்லாம் பேயா. சரி, அதை விடும். சரி. ஓய், இதான கிம்பிளி? சின்னதை எடுத்துட்டு பெருசா போட்டிருக்கானுங்க. கிம்பிளின்னா கம்பிளி அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் முட்டா பசங்க. கிம்பிளி கொண்டு வரதுக்கு அவங்க பாட்ட மாதிரிதான் இறங்கி வரணும். ஓய், வெத்தலை வாக்கையா போடுவோம். என்ன வெத்தலை, என்ன வெத்தலை? ஆனந்தமான வெத்தலை. சுண்ணாம்பு. இதுக்கு என்ன சொல்றீர்? இதுவும் மனப்பிராந்தி தான். காரணம்? பித்த முத்தி நம்ம கண்ணுக்கு நிக்கிறது ஒரு தெரியும். ஓஹோ, ஐயோ, இது என்ன அது? இது புது கிம்பளம், அதனால கிர்ன்னு சுருட்டுறது. எடுத்து விட்டா சரியா போடும். நீ அந்த பக்கம் எடு, நான் இந்த பக்கம். பொறு அவசரப்படாதே. மறுபடியும் சுத்தி விட்டுங்களேன் கொஞ்சம். என்ன பிராந்தியா இது? ஜாதியே.
என்ன ஜாதி? நமக்கு கம்பளம் வேண்டாம், கிம்பளம் வேண்டாம், நம்ம போயிடுவோம். ஐயோ அப்பா, ஐயோ அப்பாடி கிம்பிள் காட்டும் கிடைக்க ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம சாரதி. ஆமா ஆமா, நீங்க கீழே வந்திய? யார் கீழே விழுந்தா? சும்மா அப்படி கரணம் போட்டுல பார்த்தேன், அதானே கேட்டேன். ஆமா, கிம்பிளி கிடுக்கைய விட்டுட்டு என்ன மூலையில உட்காந்துட்டீங்க? அதெல்லாம் உங்களை மாதிரி பெரியவாருக்கு போட்டிருக்கு, நீங்க அனுபவிங்க, அத பார்த்து நாங்க ஆனந்தப்படுறோம். சரி வாங்க. கிடுக்க பாருங்க, உங்க செருப்ப வைக்கிறது மூளை இருக்கா? இல்ல, அங்க வைப்போமா? பின்ன தானா நடந்து வந்தது. அது என்னமோ அங்க என்ன பார்த்தோமா? கிடுக்க 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 சொர்க்கம். அடைச்சு பாருங்க. ரொம்ப இருக்கு. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி. ஒன்று இரண்டானால் நீங்களும் ஜெயித்தது போல்தான், நானும் ஜெயித்தது போல்தான். பலே வத்தலாம், நன்றாக சொன்னாய். மாமா, என்ன துரியோதனா இந்நேரத்தில்? என்ன இருக்கிறது? அந்த பெண் வச்சலாவை பார்த்த பிறகு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அதுதானம்மா அந்த கிருஷ்ணனின் மாயை. இப்படி நமக்கு நாமே அதிருப்தி அடைந்து கல்யாணத்தை வெறுத்து விட்டு போக வேண்டும் என்றுதான் வத்சலா மூலமாக இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார். அவன் மாயையில் நாமா வீழ்வது? அந்த 3 முடிச்சும் விழட்டும், பிறகெல்லாம் சரியாய் போய்விடும். புரிந்ததா தாயே? அங்கே 3 முடிச்சும் விழும் முகூர்த்தத்திலேயே இங்கேயும் 3 முடிச்சும் விழ வேண்டும் என்பது ஸ்ரீகிருஷ்ண பகவானின் ஆக்ஞை. சிறிய அண்ணா இங்கு இல்லாமலா? சந்தேகம் வேண்டாம் தாயே, அவர் இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார், எங்கும் நிறைந்திருப்பார். இனி நான் அங்கு சென்று அந்த கல்யாணத்தை சர்வ மங்களமாக முடித்து வைத்து ஆசி கூறும் வேளையில் பலராம தேவரை பந்து வர்க்கத்துடன் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன்.
நமது ஆசிரமத்தை புனிதப்படுத்துகிறேன் தாயே. அப்படியே செய்யடா என் அருமை மகனே, நான் ஆனந்தப்படுகிறேன். நமோ கிருஷ்ணா, நமோ நமஹ. யாரது? எல்லாம் நம் சகோதரர்கள் தான். நீங்கள் என்ன மறைப்பது? திரையெடுங்கள். பிரபு, அப்படி சொல்லக்கூடாது. அவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள். யார் இது நினைத்தால் எனக்கு என்ன? நான் கல்யாண மாப்பிள்ளை. பெண்ணை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. தாத்தா, இந்த திரையெடுக்க சொல்லுங்கள். என்னப்பா என்ன? என்ன தம்பதிகளுக்கு இடையே தடை உத்தரவு போட்டது போல திரை எடுக்க சொல்லுங்கள். செல்வகுமாரன் என்ன சொல்லுகிறான்? ஒன்றுமில்லை. எங்கள் பழக்க வழக்கத்தில் இவ்வளவு நேரம் திரையால் மறைப்பதில்லை. அதுவே தான். ஆனால் எங்கள் இல்லத்தில் எங்கள் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதே நியாயம் என்று நினைக்கிறேன். கிருஷ்ணா, யார் இல்லமா இருந்தால் என்ன, அவர்கள் இஷ்டப்படியே நடக்கட்டுமே. அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். திரை எடுக்க. பலவேகர்ணா, நம் பேரை நிலநாட்டி விட்டான் நம் குமாரன். நான் எப்போதோ சொன்னேன், நம் செல்வகுமாரன் தந்தையை மிஞ்சிய தனையன் என்று. கிருஷ்ணன் படும் அவஸ்தையை பார்த்தால் பரிதாபமா இருக்கிறது. இப்பொழுது என்ன நடந்து விட்டது? இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. நமது ஆச்சாரப்படி காரியங்கள் எல்லாம் கண்ணியமாக நடக்கட்டும். முதலில் மணமக்களின் பாத கிரகணமும் பிறகு பாணி கிரகணமும் நடக்க வேண்டும். ஓய் சாஸ்திரி, கிரகணம் என்னங்கண்ண? கிரகணம் பிரபு, நமது சம்பிரதாயப்படி மணமகளின் இடதுகால் பெருவிரலை தங்களது வலதுகால் பெருவிரலால் மிதிக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமாம். அதற்கு நாம் தயார். குழந்தை இப்படி வெட்கப்படக்கூடாது. பிறகு தாங்களும் மிதிக்க வேண்டும். ஆரியபுத்திரருக்கு கோபம் வந்து விட்டால்? கோபமா? நமக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. தாராளமாக மிதிக்கலாம். ஓம் சகா சப்தபதாபத சகா ஜௌ சப்தபதாபபூவ சக்ரம் கஞ்சபீஜம் சக்யாமே பதம் சகா சப்தபதாபத சகா ஜௌ சப்தபதாபபூவ சிந்தே கமீஜம் சக்யாத்ரேமா. மணமகள் தங்கள் காலை மிதிக்க வேண்டும். இவ்வளவுதானே? மிதிக்கட்டுமே, தாராளமாய் மிதிக்கட்டுமே. மிதித்து கொன்று விட்டாயே. அப்போது ஆரியபுத்திரர் மாத்திரம் மிதிக்கலாமா? சர்மா, சாஸ்திரி, இனி பாணி கிரகணம் தானே? கரத்தை கொடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு புரோகிதம் கூட பிரமாதமாக தெரியும் போலிருக்கிறதே. தெரியும் தெரியும்.
இப்பொழுது மணமகள் தங்கள் கரத்தை பிடிக்க வேண்டும். வேண்டாம் ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. சும்மா கொடுங்க. தேவையில்லை. பிரபு பிரபு என்ன வேண்டும், என்ன வேண்டும் பிரபு? அது அப்புறம், அப்புறம் அது இப்ப வேண்டும். கங்கணம் கட்ட வேண்டும். கங்கணம் அது வேண்டாம் ஐயா. கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான் அண்ணா. அப்பா லக்ஷ்மணகுமாரா, வத்சலா பயப்படுகிறாள். இந்த சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்துடன் நடக்கட்டும். இரண்டால் வீரபத்தினி ஆவது எப்படி? சர்மா சாஸ்திரி ஆகட்டும். பலே மாமா பலே. கிருஷ்ணனுக்கு நம் குமாரன் சொல்லம்பாரி சரியான சூடு கொடுத்தான். சாஸ்திரி, இந்த அச்சதையை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும். குரங்கு, கருங்குரங்கு, கருங்குரங்கு. என்னப்பா இது? தந்தையே, அது கல்யாண பெண் அல்ல, கருங்குரங்கு. தாத்தா, குரங்கு. லக்கணா, இது என்ன விளையாட்டு? இவ்வளவு அழகான பெண்ணை குரங்கு என்று சொல்லுகிறாயே, உன் சரசத்திற்கு இதுதானா சமயம்? சாஸ்திரி, அதை அடக்கிக் கொள்ளக்கூடாதா? மைத்துனரே, இது ஜலதோஷ தும்மல். இதனால் ஒன்றும் சகுனத்தடை ஏற்படாது. நடக்கட்டும். ஆமாம், தண்ணீர் புதிதல்லவா, ஜலதோஷம் செய்திருக்கோம். பாவம். அம்மா, என்னம்மா எனக்கு இந்த உபத்திரவம்? என்னம்மா, நான் என்ன பாவம் செய்தேனோ? என்னங்க, நீங்க முதலில் மாப்பிளையை பார்க்கவே இல்லையா? என்ன துரியோதனா, சொல்லவே இல்லையே. உன் புத்திரனுக்கு ஏதாவது சித்த பிரமையா? மன்னிக்க வேண்டும். வீராதி வீரன் எங்கள் யுவராஜா இப்படி அஞ்சுகிறான் என்றால் எங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. வரும் வழியில் விரோதிகள் யாராவது ஏவல் செய்திருப்பார்கள். அப்போது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? விபூதி மந்திரித்து ரட்சை கட்டுங்கள். கவச்சம் இது, கவச்சம் இது, கார்த்திடும் கவச்சம். ரட்சை இது, ரட்சை இது, ரட்சிக்கும் ரட்சை. கவச்சம் இது, கவச்சம் இது, கார்த்திடும் கவச்சம். ரட்சை இது, ரட்சை இது, ரட்சிக்கும் ரட்சை. தாத்தா, என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். புலி, புலி. நீ வேண்டாம் என்றால் அபிமன்யுவிற்கு கொடுத்து விடுவார்கள். கொடுக்கட்டும். அபிமன்யுக்கா? முடியாது, அது முடியாது. வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். அப்ப உடனடி காரியம், உடனே மூர்ச்சை தெளிய வையுங்கள். பிரயோஜனம் இல்லை. பிடித்த ஏவல் விடும் வரை இளவரசன் மூர்ச்சை தெளிய மாட்டான். பிறகு என்ன மாமா இதெல்லாம்? என்ன இருக்கிறது? கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே நான் சந்தேகப்பட்டேன். மணமகளை அன்று விடுதியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன். இப்போது இந்த மாயாஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது. பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன், பலதேவா, நீ இப்போது காண்பது உன் மகள் வச்சலாவல்ல, வல்லரக்கி.
உன்னையும் என்னையும் இப்படி ஏமாற்றியது உன் சகோதரன் கிருஷ்ணனே. என்ன சொன்னீர்கள்? என் சகோதரனா? அண்ணா, தாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். அடுத்து கெடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன். மாயா சதுரங்க மகிமா வஞ்சக எண்ணமும் மிஞ்சிய ஆசையும் இல்லாமலா இங்கு வந்தீர்கள்? வாருங்கள், இந்த பீடத்திலே நின்று பேசுங்கள், தெரிந்துவிடும். சரி, அங்கேயே நின்று பேசுகிறேன். என்ன தெரிகிறதோ பார்ப்போம். ஆமா, பயப்படாதே துரியோதனா. நானே வலிய தெரிவித்தார் ஒழிய என் நெஞ்சின் ஆழத்தை யாரா நிர்ணயிக்க முடியும்? ஆமா, யாரும் குறிக்கிட வேண்டாம். இந்த சூழ்ச்சி சுத்தமாக வெளியாக வேண்டும். சாத்தகி எங்கேயும் கலப்பாயிடும். அமைதி பலதேவா, அமைதி. உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். மாயா சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம். பாவம், தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள். இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய். ஆனால் நீ ஒரு பைத்தியக்கார யாதவன். குறையற்ற சன்மானத்திற்கும் முறையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்ற மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படியே மயங்கியும் விட்டாய். எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே. ஆனாலும் எதற்காக நாங்களே உன்னை வெளியே வரவேற்றோம் தெரியுமா? வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான். ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது. கிருஷ்ணா, இவ்வளவு வஞ்சகத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போதார். எங்கே என் கலப்பாயிடும்? எங்கே? அண்ணா, பெரிய மாமாவுக்கு நம்ம பெரியவர்கள் தங்களுக்கே இந்த சிரமம். இந்த துட்டர்களின் கொட்டத்தை அடக்க நான் இருக்கிறேன். நானா? காலை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்றினானே அந்த அர்ஜுன பர்குண பார்த்திப விஜயகாண்டீவரின் அண்ணன் பீமசேன மகாராஜாவின் குமாரன். நீயா? கிரோத்குஜனா, கர்ணா, துச்சாசனா, இவரை புரியுங்க. துரோக உள்ளம் படைத்த துரியோதனா, துச்சாசனா, கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள். உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒடுங்கி கிடக்கின்றன. உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன். தம்பு, ஜம்பு, இனி உங்கள் வேலையை காட்டுங்கள். மூட துரியோதனா, உன் பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறாய் என்று. சின்னமையா, தஞ்சமடைந்தவர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளே. ரம்பு, ஜம்பு, இந்த கௌரவ பூச்சிகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் வீசி எறியுங்கள். செல்வச்செருக்கினால் சிறுமதி படுத்த தீயர்களே, தானென்ற அகம்பாவத்தினால் தலைக்கால் தெரியாமல் துள்ளாட்டம் போடும் துரோகிகளே, வஞ்சகமே உருவாய் வந்த நஞ்சர்வங்களே, மதம் கொண்ட யானையின் மத்தகத்தை பிளந்து ரத்தத்தை குடிக்கும் சிங்கத்தின் முன்னே சென்னாய் கூட்டங்கள் என்ன செய்ய முடியும்? கேளுங்கள், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மறையும் நாள் நெருங்கிவிட்டது. எச்சரிக்கின்றேன், இனி பஞ்சவரையோ அவர்கள் பந்துக்களையோ அவர்கள் பரம்பரைகளையோ சதி செய்ய மனதால் நினைத்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, அல்லது சிந்தித்தாலும் சரி,
உங்களை அப்பொழுதே எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன். ஜாக்கிரதை, செல்லுங்கள். நமோ நம. பெரிய மாமா, என்னை மன்னிக்க வேண்டும். சிரஞ்சீவியாக இருப்பா. கிருஷ்ணா, பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அது இருக்கட்டும், நம் வத்சலா எங்கே? ஆமாம் கிருஷ்ணா, குழந்தை எங்கே? மருமகனே, நமோ நம. பெரிய மாமிக்கு எனது வணக்கம். இதே லக்னத்தில் வத்சலாவிற்கும் அபிமன்யுவிற்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்துவிட்டது. தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புனிதமாக்க வேண்டும். இன்னும் என்ன பார்க்கிறீர்கள்? புறப்படுங்கள். அண்ணா, புறப்படுங்கள். சரி. மதனி இடிம்பி, முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது. எங்க நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது மதனி. என் வார்த்தை எனக்கே திருப்பி விட்டாய். சுபத்ரா, என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த உள்ளந்தெல்லாம் சரிதான், ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான். அதுவே எனக்கு சந்தோஷம். இல்லை தாயே, இல்லை. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை. நமோ கிருஷ்ண, நமோ கிருஷ்ண. ஜெய் சச்ச சங்கல்ப ஜெய் சேஷதல்பா, ஜெய் துஷ்ட சம்ஹார ஜெய் தீன கல்பா, ஜெய் பக்த பரிபால ஜெய் ஜகஜ்ஜாலா. உன் லீலை மகிமையை உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும். ஜகமீது சுபமான சம்பத்தை அடைந்து சுகமாக நீடு வாழ்ந்திடுவாரே.